கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். மக்களை ஏமாற்றும் வகையிலான தவறான விளம்பரங்கள் மற்றும் அதில் நடிக்கும் பிரபலங்கள் மீது எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து கடலூர் எம்பி விஷ்ணு பிரசாத் எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், தனியார் சேட்டலைட் தொலைக்காட்சி சேனல்களில் வெளியாகும் அனைத்து விளம்பரங்களும் 1995ஆம் ஆண்டு கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள விளம்பர குறியீட்டை பின்பற்ற வேண்டும். மக்களை திசை திருப்பும் விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கவும் தவறான விளம்பரங்களை கட்டுப்படுத்தவும் 2019ஆம் ஆண்டு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நிறுவப்பட்டது. அந்த அமைப்புக்கு தவறான விளம்பரங்கள் மீது தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று எல் முருகன் பதிலளித்துள்ளார். மேலும் 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய வழிகாட்டுதல்களின்படி விளம்பரங்களில் நடிக்கும் பிரபலங்கள் கூடுதல் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். ஒரு பொருளை விளம்பரப்படுத்துவதற்கு முன்னர் அந்த தயாரிப்பு குறித்து அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும். விளம்பரத்தில் அவர்கள் கூறும் கருத்து உண்மையானதாகவும் இப்போதைய நிலையை விளக்குவதாகவும் அமைய வேண்டும். இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட துறையை சேர்ந்த வல்லுநர்கள் விளம்பரம் செய்வதற்கு தடை இருந்தால் அந்த துறையை சேர்ந்த வெளிநாட்டு வல்லுநர்களும் விளம்பரம் செய்ய முடியாது. நேரடியாக விளம்பரம் செய்ய முடியாத பொருட்களை மறைமுகமாக விளம்பரப்படுத்தும் பினாமி விளம்பரங்கள் மற்றும் குழந்தைகளை குறிவைக்கும் தவறான விளம்பரங்களை தடுக்கவும் அரசு கடுமையான விதிகளை வகுத்துள்ளது. விதிமுறைகளை மீறும் தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் தவறான தகவல்களை பரப்பும் விளம்பரதாரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எல் முருகன் கூறியுள்ளார்.